ஸோ குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட்ல ப்ராபபிலிட்டி சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கலாம் ஒரு கொஸ்டின். ஸோ given a fair 6-face dice where the faces are labeled 1, 2, 3, 4, 5 and 6. So what is the probability of getting 1 on the first roll of the dice and 4 on the second roll of the dice? அதாவது ஒரு டைஸ்ல 6 ஸ்பேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டைஸ் ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1 ஆ இருக்கணும்ன்றாங்க. ரெண்டாவது வாட்டி ரோல் பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடியது வந்து 4 இருக்கணும்ன்றாங்க. ஸோ இந்த क्वेश्चन நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஈவென்ட்ஸ் அக்கர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து 1 கிடைக்கும், செகண்ட் ஈவென்ட் வந்து 4 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டா இருக்கனால நம்ம 1 ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்கம் என்னன்னா 1/6 ஆகும். ஸோ நமக்கு தேவை ஒரு ஈவென்ட் தான் அக்கர் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேசஸ் இருக்கிறது வந்து 6. ஸோ அதனால நமக்கு 1/6 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி ரோல் பண்ணும்போது. செகண்ட் வாட்டி நமக்கு 4 தேவை. ஸோ அதுவும் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டா இருக்கனால அதோட அவுட்கம் என்னன்னா 1/6 ஆக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்டா இருக்கனால நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1/26. ஸோ அதான் இங்க போட்டுருக்கோம். ஸோ நமக்கு கொடுத்த ஆப்ஷன்ல A, B, C, D ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஸோ தேங்க்யூ.